Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செப்டம்பர் 2024க்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நமக்கு 7th தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 60. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்துறதுக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பொறுத்துக்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் மொழியினை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? சிறுவர்களும் நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? தன் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார்? பாஞ்சால குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையானது? இந்த வினாக்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 கோட்டையிலுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. அருள்நெறி என தொடங்கும் எங்கள் தமிழ், உள்ளத்தால் என தொடங்கும் திருக்குறள். நெக்ஸ்ட்டு இவையேனும் 2க்கு விடையிலி. குற்றியலுகரம் என்றால் என்ன? அவுகார குறுக்கம் என்றால் என்ன? தகுதி வழக்கின் வகைகள் யாவை? இறுதி போலி என்பது யாது விளக்குக. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளை கவிஞர் கூறுவன யாவை? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு 4. காடு பாடலின் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவது யாது? தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்திடுது. 5 மதிப்பெண் வினாக்கள். 2 × 5 10. பொம்மலாட்டம் காட்சியினை சிறுகதையாக எழுதுக. வ.உ.சி. சிதம்பரனார் உரையினை வாழ்க்கை வரலாற்றை சுருக்கி எழுது. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுது. அல்லது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை. மொழி பற்றிய விளக்கம். தாய்மொழி, தாய்மொழி பற்று, தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர் முடிவுரை. அடுத்து 4 × 2 20. தொகை சொற்களை விரித்தெழுது. முக்கணி, மா பலா வாழை, நற்றிசை, இயலிசை நாடகம். பிழைகளை திருத்தி எழுதுக. அதே மாதிரி கலைச்சொல் அறிவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழெண்ணை கொண்டு நிரப்புக. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.